நிர்வாகத்திலிருந்து ஒரு அழைப்பு நமக்கு வருகின்றது. பெண்களுக்கான ஜனாசா பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் நாங்கள் பார்த்தோம். அதாவது பெண்கள் யாரேனும் இறந்து விட்டால் அவர்களுக்கான இறுதிச் சடங்குகளை பெண்களே முன் வந்து எப்படி இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதை பயிற்சியாக பெண்களுக்கு வழங்குவதாக ஒரு விளம்பரம் நாங்கள் பார்த்தோம். அந்த விளம்பரத்தை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. அவங்க இருந்து சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட்டர் தான் பேசுறாரு நம்மள்ட்ட. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்படி பெண்கள் இந்த அளவுக்கு முன் வந்து செய்கின்றார்களா? அந்த பெண்மணியிடத்துல நாங்கள் பேட்டி எடுக்க வேண்டும், தி இந்து தமிழ் நாளின் சார்பாக என்று தலைமையகத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள். அப்ப நாம இங்க மற்ற நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து இந்த ஜனாசா பெண்களுக்கான ஜனாசா பயிற்சி முகாமை பல பகுதிகளில் ஆந்திரா வரைக்கும் போய் ஒரு சகோதரி மெயினா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாமல் நிறைய சகோதரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காஞ்சி கிழக்கு, காஞ்சி மேற்கு மாவட்டம், அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பணிகளை நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல சகோதரிகள் செய்கிறாங்க. அதில் குறிப்பாக இங்கே சென்னை சுற்றுப்புறத்தில் ஃபாத்திமா தாஹிரா என்ற சகோதரி இருக்கிறாங்க என்ற அறிமுகத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான அந்த நேர்காணலை கடந்த சனிக்கிழமை நாம் ஏற்பாடு செய்கின்றோம். 19ஆம் தேதி அந்த நேர்காணல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த பகுதியில் உள்ள மதுரை வயல் பகுதியில் உள்ள மர்கஸில் அந்த நேர்காணலை தி இந்து நாளேடு நடத்துகின்றது. அதை நீங்க எப்படிலாம் பார்த்துருப்பீங்க. கடந்த திங்கட்கிழமை தி இந்து தமிழ்நாட்டில் முக்கியத்துவ செய்தியாக மூட நம்பிக்கையை ஒழிப்பதே முதல் பணி, இறுதிச் சடங்கு செய்யும் முஸ்லிம் பெண் என்ற தலைப்புல நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அதாவது இதுல 2 முக்கியமான செய்திகளை நாம கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. நாம செய்யக்கூடிய இந்த பணிகள் அது எந்த அளவுக்கு பிற மத சகோதரர்களால் கவனிக்கப்படுகின்றது அப்படின்றத இதன் மூலமாக நாம தெரிந்து கொள்கின்றோம். அதாவது ஒரு காலகட்டம் இருந்து இப்பயும் இருந்து வருகின்றது. எப்படின்னா, யாரேனும் இறந்து விட்டால் அவருடைய அந்த ஆவி பேயா அலைந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆவி நம்மளை தாக்கி விட்டால் நமக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்ற பீதி, பயம் இன்றளவும் இருந்து வருவதை நாம பார்க்கின்றோம். எந்த அளவுக்குன்னா, சில மாதங்களுக்கு முன்பா ஒரு செய்தி கூட நாம சுட்டி காட்டினோம். ஜப்பான் பிரதமர் கூட பேய் பயத்தில் திரிகிறாரு. ஜப்பான் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்கு பிரதமருடைய அலுவலகத்துக்கு போக மறுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கட்டடத்துல அதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவருடைய ஆவி அலைஞ்சுக்கிட்டு இருக்கின்ற பயம். மன்மோகன் சிங்கும் ஜப்பான் பிரதமரும் போய் அணுசக்தி ஒப்பந்தம்லாம் போடுறாங்க. அணுசக்தி ஒப்பந்தம்லாம் போடுறவங்களுக்கு பேய் பயம் போக மாட்டேனுது. பேய் பிடிச்சிருமோ அப்படின்ற பயம். அதே மாதிரி யாரேனும் ஒரு இறந்த வீடுகள், அதே மாதிரி கபரஸ்தான கடந்து போக மாட்டாங்க நம்ம மக்கள். சுடுகாடுனாலே பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இன்றளவும் இருக்கின்றது. கனமாப்பேட்டை அப்படின்னாலே பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிலை. என்ன அப்படின்னா, அந்த வழியா கிராஸ் பண்ணி போனா அங்க படுத்து கிடக்கிறது நம்மளை பிடிச்சிட்டா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயம். அதே மாதிரி எந்த அளவுக்கு மூட நம்பிக்கைனா, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயராலே இந்த மூட நம்பிக்கைகள் அரங்கேறி வருகின்றது. கபரஸ்தானை பார்த்து கை நீட்டி பேசக்கூடாது, கை நீட்டி பேசினா அந்த விரலை கடிக்கணும்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் இன்றளவும் இருந்து வருகின்றது. பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில இன்றளவும் அந்த பேய் ஆவி பயம்லாம் இருக்கக்கூடிய நிலையில பெண்களே இறந்தவர்களுடைய சடலங்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது. இப்படி இல்லாம பண்ணுவாங்க எல்லாம் பெண்கள்லாம் பயந்து. அதுவும் இல்லாம சமுதாயத்துல மூட நம்பிக்கை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களிடத்துல இந்த மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. இன்றளவும் பேய் ஆவின்ற பேர்ல ஆவியை ஓட்டுறேன், பேய் ஓட்டுறன்ற பேர்ல என்னென்னலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஆதாரபூர்வமா வெளியிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையா என்று அவர்கள் சிலாகிக்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். அந்த ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடு நம்மளை தொடர்பு கொள்றாங்க. அந்த பெண்மணி இடத்துல பேட்டியும் எடுக்கிறாங்க. எடுத்தா அவங்க நல்லா போல்டா சொல்றாங்க. தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரகராக இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சகோதரி அவங்க. அப்படின்னும் போது தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள செய்திகள், பேயின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தவர் இறந்து விட்டால் அது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய ஆன்மா போயிருது. அது உலகத்தில் பேய் ஆவியாலாம் அலையாது.
இப்படின்றதை இஸ்லாம் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இறந்தவர்களுக்காக அந்த இறுதிச் சடங்குகளை செய்யறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு மனிதநேய பணி. இந்த பணியை நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் செய்கின்றோம். இந்த செய்தியை எல்லாம் படித்துவிட்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் பிரமத சகோதரர்கள். ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுத்த ஒரு மகத்தான ஒரு வேலை நடைபெற்றிருக்கின்றது. இந்த சமுதாயம் விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றது. இதன் மூலமாக பிரமத சகோதரர்கள் விழிப்புணர்வு அடைந்து வருகின்றார்கள் என்பதை இது ஒரு விஷயம் காட்டுகின்றது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இது எத்தகைய மனிதநேய பணியாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். இவர் இதே இந்து நாளேட்டில் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதி, குறிப்பா தவ்ஹீத் ஜமாத் ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்லி ஒரு அரைவேக்காடு எழுதிச்சு. அந்த ஹெச் பீர் முகமதுன்ற ஒரு அரைவேக்காடு எழுதின கட்டுரை பயங்கரவாதத்தின் வேர்கள் வந்துச்சு. அதுக்கு அல்லாஹ் ஒரு பதிலடி கொடுக்கிற விதமாகவும் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. என்னடா தீவிரவாதின்னு சொல்றீங்களா? எத்தகைய மனிதநேய பணிகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள் தெரியுமா என்று அல்லாஹ் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றானோ என்று நாம அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துகின்றோம். இந்த பணிகளை நாம இந்த ஜனாசா பயிற்சி என்பது நாம சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றது. யாரேனும் பெண்கள் இறந்து விட்டால் அவங்களுக்கு உண்டான அனைத்து விதமான இறுதிச் சடங்குகளையும் செய்வதற்கு கூலிக்கு ஆள் பிடிச்சுதான் செய்து கொண்டிருந்தார்கள். பெத்த தாய் இறந்து விட்டால் மகள் குளிப்பாட்டுவதற்கு தயங்கக்கூடிய நிலைமையெல்லாம் இன்றளவும் இருந்து வருகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களே இறங்கி அவங்க தானாக முன் அந்த இறந்தவருடைய வீட்டில் போய் அந்த பெண் ஜனாசாவிற்கு உண்டான அந்த இறுதிச் சடங்குகளை செய்கின்றார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு மனிதநேய பணி? இந்த பணியை பெண்கள் முன் செய்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னும் பொழுது இதையும் அவர்கள் கவனிக்கின்றார்கள். மனிதநேய பணி என்பது சாதாரணமாக கிடையாது. இதை இந்த சென்னையில மட்டும்தான் இல்லை, இது அல்லாமல் காஞ்சி கிழக்கு, காஞ்சி மேற்கு, அதே மாதிரி நெல்லை என்று தமிழகத்தில் பரவல அனைத்து பகுதிகளிலையும் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தையும் தாண்டி மும்பையில் இந்த பயிற்சி முகாம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக நடத்தி இருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடத்தி இருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இந்த மாதிரியான பயிற்சி முகாம்களை நடத்தி வருகின்றார்கள். இதெல்லாம் இவங்க பார்த்து விட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டு விட்டு இந்த அளவுக்கு அவங்களுடைய பணிகள் போகின்றது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயத்தை நாம கூடுதலாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான மனிதநேய பணிகளை நாம முன் செய்யறோம். ஆனா இந்த ஜனாசாவுடைய விஷயத்துல நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள், ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதையும் பாக்குறோமா இல்லையா? தவ்ஹீத்வாதியினுடைய வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்துட்டா அந்த மையத்தை அடக்க மறுக்கக்கூடிய நிலை இன்றளவும் இருக்கின்றது. ஏகத்துவவாதி அணி இருக்கிறியா, உனக்கு கபரஸ்தான்ல அடக்க இடம் தர மாட்டோம் என்று சொல்லி இன்றளவும் ஊர் நீக்கங்கள், அதற்கு எதிரான போராட்டங்கள், அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், தவ்ஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகியினுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மௌத்து, ஒரு நிர்வாகியினுடைய குழந்தை இறந்து விட்டால் என்ன பாடுபடுத்துகின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்குனா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த புட்டல் புதூர்ன்ற ஊர்ல அங்கே ஒரே ஒரு சகோதரன் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஓரளவு 2-3 பேர் வர்றாங்க. அங்கே ஒரு மையத்து விழுகுது, ஒரு சகோதரருடைய தாயார் இறந்து விடுறாங்க. சந்தூக்கு தர மாட்டாங்க, கொண்டு போறதற்கு அடக்கம் செய்வதற்கு சந்தூக்கு தராம அதை தூக்கி கொண்டு போறதுக்கு உண்டான பெட்டி இல்ல, அது தர மறுக்கின்றார்கள். கடைசியில் என்ன பண்ணாங்க நம்மளுடைய சகோதரர்கள், அந்த பெஞ்சில தூக்கி ஜனாசா வச்சு 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனாங்க. இப்படிலாம் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் கொடுமைப்படுத்தக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி பயணிக்கின்ற நேரத்திலையும் இந்த மனிதநேய பணியை செய்து வருகின்றார்கள். எந்த விதமான பிதஅத் இல்லாம, அனாச்சாரங்கள் இல்லாம ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு யாரேனும் ஒப்புக்கொண்டு கூப்பிட்டா நயா பைசா வாங்காம போய் இந்த மனிதநேய பணியை செய்து வருகின்றார்கள். ஆனா அதே நேரத்தில் எதிர்க்கக்கூடிய, ஏகத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய போலி உலமாக்கள் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு வீட்டில் மையத்து உழுவாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, அந்த மையத்து உழுவுறத வச்சு போய்
இவங்க வந்து இறுதி சடங்குகளை செய்யறன்ற பேர்ல 2000 5000 பாக்குறோமா, கொள்ளையடிக்கிறத பாக்குறோமா இல்லையா? யாராவது மூத்தா போனா குழி வெட்டுறதுக்கு சுரண்டக்கூடியதெல்லாம் பார்க்கின்றோமா இல்லையா? இறுதி சடங்குகளை செய்வதற்கு, கஃன் இடுவதற்கும் குளிப்பாட்டுவதற்கும் மோதினார் வந்து பாத்தியா ஓதணும். மோதினார் ஃபாத்தியா ஓதுனா தான் அந்த இது ஜனாசா வந்து முழுமை பெற்று கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியுன்ற அளவுக்குலாம் பயமுறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் வந்து உடைச்சு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு தவ்ஹீத் ஜமாத் வீரநரை போட்டு வருகின்றது. எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலும் ஜனாசாவை அடக்கம் பண்ண விட மாட்டோம், சந்தூக்கு தர மாட்டோம், ஊர் நீக்கம் பண்ணுவோம். இது போன்ற பலவிதமான டார்ச்சர்கள் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மறுமை வெற்றிக்காகவே, மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிக்காக தான் இந்த பணிகளை நாம செய்து வருகின்றோம் என்பதை நம்மை எதிர்க்கக்கூடிய அந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே அந்த சகோதரர்களுக்கு நாம சொல்லிக் கொள்கிறோம், ஆய்வு செஞ்சு பாருங்க. இந்த ராஜபாளையம் போன்ற பகுதிகளா குழி வெட்டுறதுக்கு 2000 ரூபாய் கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. மௌத்தா போன துக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன, இறுதி சடங்கு செய்யறதுக்கு காசு கொடுக்கணுமே அவங்களுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு 1000 ரூபாய் கேட்பாங்களே, குழி வெட்டுறதுக்கு 2000 ரூபாய் கேட்பாங்களே என்ற கொடுமை வேற. அப்ப என்ன பண்றாங்க நம்முடைய நிர்வாகிகள், இலவசமா நாங்க குழி வெட்டி தர்றோம் துண்டு பிரசுரங்களை அடிச்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க. பார்த்தோமா இல்லையா? அந்த அளவுக்கு வந்து இப்படி மனிதநேய பணி ரொம்ப சர்வசாதாரணமா செய்து வருகின்றோம். இது பிற மத சகோதரர்களால் இது ஈர்க்கப்படுகின்றது, இது ஈர்க்கின்றது அவங்கள. இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா? இவ்வளவு மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கின்றதா? பெண்களே இவ்வளவு விவரமா இருக்கின்றார்களா? இவங்க இந்த அளவுக்கு மனிதநேய பணிகளை செய்கின்றார்களா அப்படின்றத இது வந்து பிற கொள்கையுடையவர்களுக்கு நாம சொல்லிக் கொள்கின்றோம். நம்ம எதிர்க்கக்கூடியவர்களும் இதிலிருந்து படிப்பினை பெறுங்க. நீங்க எங்களை எப்படிதான் எதிர்த்தாலும் நாங்க செய்யக்கூடிய வேலைகளை சரியான முறையில் செய்து வருவோம். அதே மாதிரி இரத்த தானம்லாம் நம்ம சர்வசாதாரணமா இரத்த தானத்தை வழங்குகின்றார்கள். அது பிற வெளியே இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. அவங்க இடத்திலேயே சொன்னோம், இந்து நாளேடு சார்பாக தொடர்பு கொண்ட ரிப்போர்ட்டர் இடத்திலேயே இது சம்பந்தமா இரத்த தானத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுகின்றார்கள். இப்படி இல்லாம பண்றீங்க, இவ்வளவு இல்லாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை வந்து சரியான முறையில நாம பிற மத மக்கள்கிட்டையும் பிற கொள்கையுடையவர்களையும் கொண்டு போனா இந்த ஏகத்துவத்தை பற்றி அவர்கள் தெளிவாக விளங்கி கொண்டு சத்திய கொள்கையின் பக்கம் அவர்கள் வருவதற்கு இது ஒரு உந்துகோலாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.